பொது சேவை, சமூக நலம் போன்ற பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தவர்களுக்கு மத்திய அரசு ஆண்டுதோறும் பத்ம விருதுகளை வழங்கி வருகிறது. பத்ம விருதுகளில் பாரத ரத்னா விருது மிக உயரிய விருதாகும். அதற்கு அடுத்ததாக பத்ம விபூஷணன், பத்ம பூஷன், பத்மஸ்ரீ ஆகிய விருதுகள் உள்ளன. இந்த ஆண்டிற்கான பத்ம விருதுகளை மத்திய அரசு தற்போது அறிவித்து வருகின்றது. கடந்த சில தினங்களாக பத்ம விருதுக்குரியவர்களை தேர்வு செய்ய விண்ணப்பங்களை பெறப்பட்டு ஆய்வு நடந்து வருகிறது. இதில் பத்ம விபூஷன் விருதுக்கு ரஜினிகாந்த் தேர்வாகியுள்ளார். அவருடன் ஸ்ரீ ரவிசங்கர், ராமோஜி ராவ், ஜம்மு காஷ்மீர் முன்னாள் ஆளுநர் ஜக்மோகன் மற்றும் மறைந்த திருபாய் அம்பானி ஆகியோர் பத்ம விபூஷன் விருதுக்கு தேர்வாகியுள்ளனர். தனது தந்தைக்கு விருதுக்கு அறிவிக்கப்பட்டது பற்றி மகள் ஐஸ்வர்யா தனு செய்தியாளர்களிடம் கூறுகையில், நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியில் மூழ்கியுள்ளோம். இந்த மரியாதைக்கு மிக்க நன்றி. அரசிடமிருந்து போன் வந்திருந்த போது நானும் எனது தங்கையும் போயஸ் கார்டனில் உள்ள அப்பாவின் இல்லத்தில் தான் இருந்தோம். இந்த செய்தி பரவியதும் எங்களுக்கு ஏராளமான தொலைபேசி அழைப்புகள் வந்தது. தற்போது அப்பா வீட்டில் இல்லை, படப்பிடிப்பில் உள்ளார். தொலைபேசி எடுத்து பேசுவதில் நாங்கள் தற்போது மும்மரமாக உள்ளோம் என்று அவர் தெரிவித்துள்ளார். அதேபோன்று அப்பா இனி பத்ம விபூஷன் ஸ்ரீ ரஜினிகாந்த் அவர்களது மகள் என்பதில் பெருமையாக உள்ளது என்று அவரது இளைய மகள் சௌந்தர்யா ரஜினிகாந்த் ட்விட்டரில் தெரிவித்துள்ளார். இதனிடையே நடிகரும் ரஜினிகாந்தின் மருமகனுமான தனுஷ் ட்விட்டர் பக்கத்தில் தனது மகிழ்ச்சியை தெரிவித்துள்ளார்.